cinemaplusnews.com. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு படம் சூப்பர் ஹிட் நாளை மணி சூப்பர் ஹிட் தேவர் மகன் இப்போ தம்பி விக்ரம் பிரபு கூட வாழா பண்ணியிருக்கேன். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அது எந்த மாற்றமும் இல்லை. காரணம் இந்த படத்தின் கேப்டன் இயக்குனர் ஜிஎன்ஆர் சார். நான் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட், எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாரு. ரொம்ப அந்த தெளிவுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பவுமே கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளாரிட்டி இருந்தது, அந்த கிளாரிட்டி டைரக்டர் அவர்கிட்ட இருக்கு. டைரக்டர் வந்து எல்கேஎஸ் படம் பண்ணாரு, ரெண்டாவது வந்து இந்த படம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த எல்கேஎஸ் பார்க்கும்போதே வந்து டைரக்டர் மகேந்திரன் சார் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ அவரே இன்னைக்கு வந்து ஆடியோ வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இமான் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு 3 படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜா சாருக்கு அப்புறம் வந்து இமான் சார் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த படத்தோட வெற்றி எப்படி கிடைக்கும்னா, கமல் சார் வந்து ஆடியோ வெளியிட மகேந்திரன் சார் அதை வாங்காருன்னா இந்த படம் உண்மையிலேயே பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைவருமே நமது பத்ம விபூஷன் கமல் சாருடைய மாணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவரோட மாணவர் தான். அவரிடம் நேரடியாக பயிலாவிட்டாலும் ஒரு ஏகலைவனை போல நானும் அவரிடமிருந்து கற்றிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பின்னணியாக இருப்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நான் உணர்ந்தேன். தந்தை வர முடியாத இடத்தில் ஒரு மூத்த தனியன் தந்தையாக வருவது போல ஒரு சிவாஜி ஐயாவாகவே இன்று கமல் சார் அவர்கள் வந்திருக்கிறார். விக்ரம், உங்கள் பெயருக்கு பின்னால் பிரபு என்ற உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் இருக்கிறது. வாகா ஒரு இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோடை பற்றிய அந்த இடத்தில் நிகழக்கூடிய ஒரு ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நடக்கக்கூடிய ஒரு களத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இது உருவாகும் என்கிற நம்பிக்கையை எனக்கு விதைத்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர் ஜிஎன்ஆர். ஏன்னா இன்னைக்கு நிறைய சினிமாக்களை நம்ம பார்க்குறோம். இந்த கதை எங்க நடக்குது, எங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கான், எதுக்குள்ள போறான், எங்க வர்றான் அப்படிங்கிற ஒரு புள்ளியியல் பின்னணி இல்லாத ஒரு தன்மையை நான் உணர்றேன். ஆனால் இந்த படத்தை நான் பார்க்கும்போது அந்த புவியியல் பின்னணி மிக தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் இந்த வாகா திரைப்படம், இதனுடைய இசை, இதனுடைய ஒளிப்பதிவு எனக்கு மிகுந்த நம்பிக்கை எனக்குள் விதைக்கிறது. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பதற்கு இந்த கலை பெரியவர்கள் முன்னால் நான் வந்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் குரு ஆசா கமல் சார் பெரிய வணக்கம். மகேந்திர சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிறதுக்கு. ஜிஎன்ஆர் சார் பற்றி சொல்லணும்னா அவரோட போன படம் ஹரிதாஸ் ரொம்ப ஐ வாஸ் மூவ் பை சீயிங் தட் ஃபில்ம். ஏன்னா ஆட்டிசம் மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் வெரி ஷுர் பாகாவோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிராஸ் பார்டர் விஷயம், லவ் ஸ்டோரி அரவுண்ட் இட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. விக்ரம் பற்றி சொல்லி ஆகணும். இஸ் அ டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி. சிவாஜி சாரோட டான்ஸர் இருந்தாலும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வெரி பேலன்ஸ்ட், வெல் பேலன்ஸ்ட், மெச்சூர் பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததே இல்லை. சச் அ லவ்லி பர்சன்.
இன்ஃபேக்ட் ஈவன் வேற மாதிரி படம் ஷூட்டிங்கில் நான் விக்ரம் பம்சி சேர்ந்து ஒரு கேரவேன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி ஸ்பெண்ட் a lot of time together. அண்ட் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தான் கும்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் அ பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது விக்ரமோட முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் படிப்படியாக இட் ஜஸ்ட் கோயிங் அப் அண்ட் அப் ஆல் த வே. பியூட்டிஃபுல் செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் போன வருஷம் பல தடவை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் காஷ்மீருக்கு போகிறேன், காஷ்மீர்லேருந்து வரேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அண்ட் டிஸ்பைட் ஆல் த ஹார்ட்ஷிப்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி மேனாக ப்ளே பண்ணுறேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு கர்வம், அந்த ப்ரைட் இருந்தது இன் விக்ரம்ஸ் ஐஸ். அண்ட் ஐம் வெரி ஷுர் விக்ரம் யூ டன் ஜஸ்டிஸ் டு திஸ் கேரக்டர். படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ஐ விஷ் them all the best. And Iman sir, music really took me back to Kashmir. The visuals and the music are spellbounding. Wishing the entire technician of this team all the best for a huge success. Thank you so much. விக்ரம் பிரபு சார் பற்றி நிறைய சொல்லணும். அதில் ஒரு விஷயம் நிறைய பேசுவார். ஒரு விஷயம், ஒரு தயாரிப்பாளர் எந்த விதத்துலையும் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கான கதை தேர்வை கரெக்டாக செலக்ட் பண்ணிப்பார். அந்த விதத்தில் அந்த வாகா கண்டிப்பாக வாகை சொல்லணும். அப்புறம் இமான் சார் வந்துட்டு இளையராஜா சாரை ரீப்ளை பண்ண மாதிரி எல்லா சாங்குமே மிக பிரமாதமாக இருக்குது சார். எல்லா சாங்குமே கேட்டேன். அப்புறம் ரன்யா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ரன்யாவை தெரியும், அதனால் சொன்னேன். அப்புறம் சதீஷோட ஃபோட்டோகிராஃபி, இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், டைரக்டரை தவிர. இந்த படம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி வரை என்னோட வாழ்க்கை. ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. கமல் சார் ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு, எப்படிப்பட்ட வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னோட படம் சிகரம் போட ஆடியோ ரிலீஸ் சார் தான் பண்ணாரு, அதுவும் எப்படிப்பட்ட வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாழாக்கும் சார் தான் வந்திருக்காரு. நான் சிவாஜி சாரை மீட் பண்ண முடியல, வேலை பார்க்க முடியல. அந்த குடும்பத்தோட எப்படியாவது அசோசியேஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடவுளாக கொடுத்த படம் தான் எனக்கு வந்து சிகரம் தொடு. என்னோட ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் இருக்காரு, அதுக்கு முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அப்போ விக்ரமும் புதுசு, நானும் புதுசு, என்ன வந்து அவ்வளோ பெரிய படம் கொடுத்தாரு. ஸோ இப்போ நீங்களும் புதுசு, ஒரு நம்பிக்கையில் ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. பெரிய சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சார். ஐ விஷ் என்டையர் டீம் என்ன சொல்றது, ஒரு பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. தேங்க்யூ. கமல் சார், பிரபு சார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் குமாரோட படம். நான் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ண டேரக்டர். ஆக்சுவலாக இனித்தவரைக்கும் யுவன் யுவதி, ஹரிதாஸ் அப்படின்னு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கூட வெரி சென்சிபிள், நல்ல டேரக்டர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள டேரக்டர், நோ காம்ப்ரமைஸ் இன் மேக்கிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாஹாவில் எடுத்துருக்காங்க, நிறைய லொக்கேஷன்ஸ் வித்தியாசமான படம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மிகச்சிறந்த படமாக இது அமையும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி விழாநாயகன் இமான் விக்ரம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃபேன் இமான் நான் ரீசெண்டாக கவனிச்சிட்ருக்கேன். உங்கள் ஒர்க் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. ஆடியோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பித்து டியூன் செலெக்ஷன்லேருந்து ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி விக்ரம் உங்கள் ஃபேன் தான், சூப்பர். கும்கிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்கள் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். எல்லா சயின்ஸும் இந்த படத்தில் இருக்குது. இந்த டீம், இந்த படத்தோட அசோசியேட் பண்ணிக்கூடிய கேமராமேன் எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ கமல் சார். தேங்க்ஸ் சார். அண்ணாய் வணக்கம். இது எனக்கு முதல் தமிழ் படம். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் couple of more movies I'll be able to talk to you all in Tamil. I'd like to thank my producer and my director Kumaraveeran sir for believing in me and giving me this wonderful opportunity and for launching me in Tamil. And Vikram, thank you so much. You were really very supportive, and I can say you used to ask me to be more careful in the forest because they were really steep, and I think we were shooting in the much extreme conditions. Thank you so much. And Iman, you've already got me humming to the tunes of the songs, and I think not only me but you've got everybody else out here too. Thank you so much for this melodious album. And
Satish sir, I think you've given us the best, the most stunning visuals out here, and thank you. And I'd like to thank the entire the crew, team, and all the technicians for all your support and hard work. So thank you so much. Thank you once again. அனைவருக்கும் வணக்கம். வாகா டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். விக்ரம் பிரபு, Aisha, what do you hope you can do? Iman sir, you're getting better and better. Entire Vaga team, their best wishes and Tayari Paga on the success of the success. Thank you. டைரக்டருக்கு தெரியும் இந்த படம் இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். 2013 ஆகஸ்டில் மீட் பண்ணேன் அவரை. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப இமோஷனல். இந்த நாள் வருமானு காத்திருந்தது ரொம்ப. அதனால் வந்து கதையை சொல்ல போதே சொன்னேன், சார் இதுக்கு வந்து உழைப்புங்கிறது நிறையா இருக்குது சார், ஆனால் மனசை கொடுத்து உயிரை கொடுத்து இந்த படத்தை செஞ்சால் தான் சார் கரெக்டாக வரும் அப்படின்னு அன்றைக்கி சொன்னேன். அது எதனால சொன்னேன்னு தெரியல, அந்த நிமிஷம் அப்படி தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் 4வது படம் இமான் பிரதரோட. நானும் வந்து பெருமையாக சொல்லிட்டேன், சார் ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு. கடைசியாக அந்த படம் வந்து இமான் பிரதரோட போவோம். அண்ட் அவரும் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கீங்க. அதே விதத்தில் வாகா உங்களோட எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சிச்சு as soon as you had the script. Very very happy with every song. டீம் மியூசிக் தான் கடைசியாக கொடுத்தீங்க. கேட்ட உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சார் பண்ணிட்டேன் சார் இருக்குங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சார் பாலா, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஹியூஜ் ஜேர்னி. லைக் ஒரு இருட்டுள்ளாரே நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு லைட் சோர்ஸை பார்த்து போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் தான். ஆனால் இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயத்தை சாகடிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஜேர்னியே இருந்துச்சு. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மகேந்திரன் சார், உங்களுக்கு டிரெக்டராக தான் தெரியும், ஒரு 4 நாள் முன்னாடி தான் நடிகனாக பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெரியல. ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி வந்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி. குமரன் சார், நம்ம சேர்ந்து ரிலீஸ் அன்னைக்கு கொண்டாடுவோம், அதுக்கு தான் வெயிட்டு. தேங்க்யூ. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடுகளவு கூட குறையாத ஒரு அன்பு ஒரு இடத்துலேருந்து வரும்னா அது வந்து அன்னை இடத்துலேருந்து வரும். அது எப்போவுமே. ஸோ இந்த அன்புக்காக டோட்டல் ஃபேமிலி, இப்போ பிரபு சாருக்கும் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். யூ மீன் ஸோ மச் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் விக்ரம் பிரபு என்னெல்லாம் வந்து வச்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு ஜெயனா சார். அண்ட் கேமராமேனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் அவர்களுக்கு. ரொம்ப அழகான விஷுவல்ஸ், சாங்ஸ், அந்த டோட்டல் ஃபிலிமே வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு குறிப்பாக விக்ரம் பிரபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் பேக் டு பேக் பண்ணும்போது அது நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு திறமை பார்த்தீங்கன்னா இன்னும் பல உயரங்கள் வந்து தொட்டிருக்கு. நான் இப்போ வந்து இந்த படத்தை டோட்டலாக பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் சாங்ஸில் ரொம்ப அழகாக ஆடியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங்ஸ் அழகாக எழுதி கொடுத்த வைரமுத்தையா அவர்களுக்கும் அண்ட் அருண் ராஜா காமராஜ் அவர்களுக்கும் அண்ட் மோகன் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.